அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். முழு விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை அவர்களது முகாம் அலுவலகத்தில் நடிகரும் மக்கள் நீதி மய்ய தலைவருமான கமலஹாசன் அவர்கள் நேரில் சந்தித்து முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். பன்னாட்டு நிறுவனங்களுடைய அந்த தொழில் முனைவோட சந்திப்பின் போது தமிழகத்திற்கு ஏதுவான சூழலில் நிறைய முதலீடுகளை ஈர்ப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக முன்னதாக தற்போது கமலஹாசன் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் முகாம் இடத்துக்கு சென்று நேரடியாக சென்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதே போல கடந்த வாரம் வெளியிட்ட கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு 100 ரூபாய் நாணயம் மத்திய அரசால் வெளியிடப்பட்டது. அந்த நாணயத்தையும் முதலமைச்சர் அவர்களிடம் பெற்றுக்கொண்டார் கமலஹாசன் அவர்கள். தொடர்ச்சியாக வருகின்ற 27ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அப்போது நிறைய தொழில் முனைவர்களை, குறிப்பாக மென்பொருள் நிறுவனங்கள் உள்ளிட்ட கனரக தொழிற்சாலை நிறுவனங்களைச் சேர்ந்த நிறுவனர்களின் நேரடியாக சந்தித்து பேச இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு ஏதுவான சூழலில் தொழில் முதலீட்டு கொண்டு வரும் போக்கில் அந்த பயணமானது அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையிலே நேரில் சென்று கமலஹாசன் அவர்கள் முதலமைச்சரை தனது முகாம் இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் அவர்களிடமிருந்து 100 ரூபாய் நாணயத்தையும் தற்போது வெளியிடப்பட்ட 100 ரூபாய் கலைஞர் நாணயத்தையும் பெற்றுக் கொண்டார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.